மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன கிரக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே இருந்த புதன் இப்பொழுது 12ஆம் இடம் வந்து விட்டது. அதாவது கும்பத்திலிருந்து புதன் நகர்ந்து மீனத்திற்குள் வந்திருக்கிறது. மீன புதன் என்பது மேஷத்திற்கு யோகம். சில இடங்களுக்கு சில கிரகங்கள் வந்தால் சில ராசிக்கு யோகம். அதை போல 12ஆம் இடமாகிய மீன ராசிக்குள் வந்து புதன் நீச்சமடைந்திருக்கிறது என்பது மேஷ ராசியை பொறுத்தவரை ஒரு பெரிய யோகம். ஏனென்றால் 3, 6 ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் 12ஆம் இடம் என்னும் மறைவு ஸ்தானத்திற்கு வந்து அங்கே நீச்சம் அடைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய நன்மையை செய்யும். புதன் நெகட்டிவ் பிளானட் மேஷத்தை பொறுத்தவரை. அது 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் அங்கே நீச்சமாக ஆயிடுத்து அப்படின்போ அப்போ அது பலவீனமாகிவிட்டது. 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அதற்கு அதிபதியான புதன் இப்பொழுது பலவீனமாகி விட்டதால் இப்பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, ராசியிலே சந்திரன் உச்சம், 12ஆம் இடத்திலே விரயஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம், குரு பார்வை பெறுகிறது. ஆகிய சுப விரயங்கள் ஏற்படும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் எதையோ செலவு செய்ய ஆரம்பிப்பீர்கள். அது வேறு எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில் உங்களை பெரிய செலவை இழுத்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு நாள். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், மிச்சப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீச்சம் பெற்ற புதன் 11ஆம் இடத்திலே இருந்தாலும் அது உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் அதற்கு நீச்சபங்க ராஜயோகமும் ஏற்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் காரணமாக ரிஷபராசியினருக்கு இப்பொழுது பொருளாதார நிலையிலே எதிர்பாராத ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். திடீர் வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 10ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம். இதுகாரும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்த புதன் இப்பொழுது நகர்ந்து 10ஆம் இடமான மீனத்திற்கு வந்து அங்கே நீச்சமடைந்து சுக்கிரனோடு ஒன்றாக சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. இந்த சின்ன கிரக மாற்றம் தான் அது. ஆனால் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு நல்ல நேரம் ஆரம்பம், நல்ல யோகமான நேரம் இன்று முதல் ஆரம்பம் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிக கடுமையாக முயற்சி செய்து முன்பு நடக்காத விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடந்துவிடும். மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்களோடு பகைமை பாராட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் கூட இப்பொழுது நட்புக்கரம் நீட்டுவார்கள். பகைமை உணர்வு முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இன்றைய தினம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்த்து விடுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் பேசினால் சிக்கல்கள் தீரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. சில பேர் பேசினா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், ஆனால் நீங்கள் பேசினா கன்வின்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி நாள் இன்னைக்கு. இன்றைய தினம் நீங்கள் பேசி அனைவரையும் சமாதானப்படுத்தி வழிக்கு கொண்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி பேமெண்ட் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் மனஸ்தாபம் யாருடனாவது வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்தால் அவர்களிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே உங்களது எண்ணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொள்ளலாம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள். இது ஒரு யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். 5 குடைவன் புதன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் 2ஆம் இடத்திலே நீச்சபங்கம் பெற்றிருக்கிறது. 9ஆம் வீட்டோனாகிய சுக்கிரனும் அங்கே உச்சம் பெற்றிருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 9 குடைய பாக்யாதிபதி 2லே உச்சம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு நீச்சபங்கம். மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை அடையப் போகிறீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் நீங்கிவிடும்.
கடன் தொல்லை இருந்தால் அதை முழுமையாக இன்றைய தினம் நீங்கள் செட்டில் பண்ணி விடுவீர்கள். ஒன் டைம் பேமெண்ட், சிங்கிள் பேமெண்ட்டாக இன்றைக்கி கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும், அதை எடுத்து டக்குன்னு கடனை அடைச்சிருங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டில் அப்படியே ஜாலியாக கால் மேலே காலை போட்டுண்டு காஞ்சிபுரத்துக்கு போனால் காலை ஆட்டிட்டு சாப்பிட்லான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு எனக்கு அது அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் ஒரு காஞ்சிபுரத்துக்காரர் தான் சொன்னார், காஞ்சிபுரத்தில் இந்த தறியை காலால் தட்டி தட்டி காலை இப்படி பெடல் பண்ணுற மாதிரி பண்ணி தறி பண்ணுவாங்களாம். அதை பண்ணி தான் அவங்களுக்கு வருமானம். அந்த தறியை ஆப்ரேட் பண்ணுறது அவங்களுடைய பாதத்தால் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதைத்தான் அந்த காலத்தில் பழமொழியில் காஞ்சிபுரத்துக்கு போனால் காலை ஆட்டிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை ஆட்டினா தான் அங்கே சாப்பாடு, தறி ஓடினா தான் வருமானம். அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன், காலை ஆட்டிட்டு சாப்பிட்லான்னா அப்போ ஒன்றுமே வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துக்கலாம் போலுன்னு நினச்சேன். அப்புறமா தான் அது காரணம் என்னன்னு புரிஞ்சுது. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் எப்படி இருக்குமென்றால் பிற்காலத்தில் நீங்கள் நிஜமாகவே காலை ஆட்டிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் செட்டில் ஆகிடுவீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்கான அறிகுறிகள், பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் இன்று நடைபெறும். இன்றைய நாள் ஒரு மிக அற்புதமான நாள். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடந்து முடிந்துவிடும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளெல்லாம் காணாமல் போகும். குடும்பத்தில் யாருடனாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். ராசிக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 4 அல்லது 5 நாட்களுக்குத்தான் குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும். மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் மகத்தான வெற்றி பெறுவார்கள் தேர்விலே. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் யோகம். 2ஆம் இடத்திலே 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. அது 8ஆம் பார்வையாக பாக்யஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கு மட்டும் 8ஆம் இடத்தை பார்க்கும் வசதி உண்டு. எந்த கிரகமும் 8ஆம் இடத்தை பார்க்காது. குரு 5, 7, 9, சனி 3, 7, 10, செவ்வாய் பார்க்கறது 4, 7, 8. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் அது 8ஆம் பார்வையாக உங்களது பாக்யஸ்தானமான விருச்சிகத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆகவே பாக்யஸ்தானாதிபதியாக அது பாக்யஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நன்மைத்தான் செய்யும். 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கும் சந்திரன் இன்று காலை 10:11க்கு 4ஆம் இடம் சென்று விடுகிறது. அங்கே சென்ற பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. குரு சந்திரனை பார்ப்பது மீனத்திற்கு யோகம். ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது, ராசி அதிபதி குரு மறைவு பெற்றிருக்கிறது என்னும் 2 விஷயங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாகத்தான் இருக்கின்றன. ஆறுக்குடையவன் சூரியன் 12ஆம் இடத்திலே மறைந்ததும் நன்மைதான். 8ஆம் இடத்து குருவும் ராசியில் உள்ள சுக்கிரனும் மட்டும் சாதகமாக இல்லை. மற்ற 7 கிரகங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இறை அருள் இருந்தால் உங்களது முயற்சி வெற்றி பெறும். 3 கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லா இருந்தால் அதோடைய தசை வந்தாலே ஒருத்தர் லைஃப்பில் செட்டில் ஆகிடுறாங்க. ஒரே ஒரு கிரகம் நல்லா இருக்குது, அதோடைய தசை வருது, அந்த தசையில் அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும். அவ்வளோதான் எல்லாருக்கும். ஒரு கிரகம் இல்லை 2 கிரகம் நல்லா இருக்கும். எல்லா கிரகமும் நல்லா இருக்கிற மாதிரி யாருக்குமே ஜாதகம் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். இன்று எழுதும் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். திருமண முயற்சியிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இப்பொழுது திருமண வாழ்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்திலே பிரிவு ஏற்பட்டு கணவன் மனைவி தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்திலே மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். பிரிவுகளெல்லாம் நீங்கும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று மீண்டும் 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. அப்பொழுது முதல் இன்னும் 4 நாள் தான், அதிலிருந்து உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பமாயிடுது. 11ஆம் தேதியிலிருந்து, மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. இன்னும் 4-5 நாட்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கும். ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.